ஹாய் ஹலோ குட் மார்னிங். திஸ் இஸ் CSK ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். நான் உங்கள் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரீட் ஸ்ட்ரக்சரில் ஹேக்கிங், புள்ளி போடுதல் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய ஹேக்கிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹேக்கிங் நம்ம எதனால் காங்கிரீட்டில் ஹேக்கிங் செய்கிறோன்னா, காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் காலத்தில் ஜாயின் பண்ணக்கூடிய பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், சீலிங் பிளாஸ்டரிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஹேக்கிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த ஹேக்கிங் எதுக்கு பண்ணுறோன்னா, பர்ஃபெக்ட் பாண்டிங் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஹேக்கிங் எதுக்கு கை கொடுக்குதுன்னா, பின்னாடி வரக்கூடிய கட்டு வேலை, பூச்சி வேலை சரியான பிடிமாதனத்துக்கு கை கொடுக்குது. ஹேக்கிங் என்பது இது போல தான் பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 80 புள்ளிகள் இருக்கணும். அந்த புள்ளிகள் எல்லாம் 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆழத்தில் இருக்கணும். இப்போ காமிக்கிறது போல் இம்ப்ராப்பர் ஹேக்கிங், முன்னும் பின்னுமா ஒரு முறையற்ற ஹேக்கிங் இருக்கக்கூடாது. ஆழம் கம்மி, ஆழம் அதிகமான ஹேக்கிங் இருக்கக்கூடாது. இதனால் டிஃபெக்ட் வரும். அது மாதிரி புது காங்கிரீட் போட்டு 7 நாளைக்கு, காங்கிரீட் போட்டு 7 நாளைக்குள்ளே ஹேக்கிங் பண்ணக்கூடாது. அது காங்கிரீட்டை பாதிக்கும். இந்த ஹேக்கிங் செய்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எந்த டூல் வேணாலும் பயன்படுத்தலாம். முக்கியமாக ஹெவி டூலிங் பயன்படுத்தக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.